கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 18/11/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தலும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமாச விலைக்கு பேர நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்வதாக நிறைவானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தலும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகும் இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருப்பதாக நிறைவானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்பட்ட ஆசீர்வாதத்தை தந்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். தகப்பனே, ஓசையா 14:3 திக்கற்றவன் உம்முடைய இரக்கத்தை பெறுகிறான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி உம்முடைய இரக்கத்தை எப்போதும் இவருக்கு தந்த ஆசீர்வாதிங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 18/11/2024 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. தேசமானது நன்மை காணும்படி நீர் செய்தல்லும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய இரக்கம், கிருபை, மகிமை தேசத்தின் மீது இருப்பதாக, துன்பமோ துயரமோ தேசத்தில் வராதபடி நீர் வேலையடித்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.